அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் என்றால் இந்த சரீரம் நாளுக்கு நாள் அழியக்கூடியது. ஆகவே இது ஒரு மண் பாண்டம் அப்படின்னு இதே 4ஆம் அதிகாரத்துல 7 சொல்றாரு. இந்த சரீரம் ஒரு மண் பாண்டம், அழிவுக்குரியது. 4:11 ஒவ்வொரு நாளும் அழியக்கூடியது. மண் பாத்திரம் எவ்வளோ வீக்கானது, அதே போல் இந்த சரீரம் வீக்கானது, பலகீனமானது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. இப்படித்தான் ஆண்டவர் இந்த சரீரத்தை படைத்திருக்கிறார். இது நாளுக்கு நாள் அழிந்து போகக்கூடியதுதான். இதுதான் பரிகாரம், வேற பரிகாரமே இந்த சரீரத்துக்கு கிடையாது. நாளுக்கு நாள் அழிந்து ஒரு நாள் ஊர் தேராம போயிடும். இதுதான் இந்த புறம்பான மனுஷன். அப்படின்னா அந்த புறம்பான மனுஷனுக்கு அக்கறை செலுத்த வேண்டாம்னு இல்லை. இந்த சரீரத்துக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ஏனென்றால் நமது சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்பட்டது போல நீங்களே அந்த ஆலயம். ஆக இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆனால் ஆக இதையே நம்பி உலகத்துல வாழக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு மனுஷனை பாருங்க, இந்த சரீரத்தை மேன்மைப்படுத்துவது, அழகுபடுத்துவது, அலங்காரப்படுத்துவது, ஆடம்பரப்படுத்துவதற்காக எத்தனை லட்சங்கள் கோடிகளை செலவழிக்கிறான். ஆனா உள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது, உள்ளான மனுஷன் ஒருவர் இருக்கிறானே, அதை ஆரோக்கியமா வைப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறது இல்லை. அதாங்க உலகம். நமக்கு அப்படி இல்லை. இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சரீரத்தில் எத்தனை வியாதிகள், போராட்டங்கள், பலகீனம் தான் பரவாயில்ல, என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அதுக்கு தான் எக்ஸசைஸ் வேணும். உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருப்பதற்கு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு, புஷ்டியாகி பராக்கிரமசாலியாகி மரணத்தை விட்டு எழும்புவதற்கு. நீங்க பார்க்க வீக்கா தெரியலாம், பார்ப்பதுக்கு அற்பமாச்சு, ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலசாலியா இருக்கிறார். ஏனென்றால் அது இயேசுவால் மீட்கப்பட்ட ஆத்துமா. ஆகவே தான் இத்தனை சோதனை வந்தாலும் அந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் பராக்கிரமசாலியா இருக்கீங்க, ஆவிக்குரிய ராட்சதர்களா இருக்கீங்க. அந்த ஆவிக்குரிய ராட்சதர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் சாலவற்றை அசைப்பார். ஆவிக்குரிய ராட்சதர்களே, நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.